வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 40வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். சீனியர், இந்த இடத்துல நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யாரு நீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்ககிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருக்கிறப்ப நீங்க ஏன் ஆன்மேன் டிசேபிள் ஆக விரும்புறீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓகே, என்னுடைய பேரு யக்ஷ உஷா. நீங்க என்ன யக்ஷ உஷானே கூப்பிடலாம். நான் ஆன்மேன் டிசேபிள் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னவா இருக்குன்னு உங்க எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிற சக்திக்கு என்னால ஈஸியா ஒரு கோட் டிசேபிள் ஆக முடியும். நான் கல்டிவேஷன் பண்றதுக்கு எனக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். ஆனா இந்த ஒலிம்பிக்ல ரிசோர்ஸ் எல்லாம் லிமிட்டா தான் கிடைக்கும். அதனால தான் நான் ஒரு ஆன்மேன் டிசேபிள் ஆகலான்னு முடிவு பண்ணேன். ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க. இவன் உண்மையா சொல்றான்னு ஒருத்தன் கேட்க, கண்டிப்பா அவர் உண்மையா தாண்டா சொல்லுவார்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லவும், இந்த அளவுக்கு சக்தி இருக்கிற ஒரு ஆளு எதுக்காகடா இங்க வர போறான்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லவும், நான் உண்மையை சொல்லியும் இவனுங்க என்ன நம்ப மாட்டானுங்களே. இவனுங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. டேய், உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் இருந்தா சீனியர் எக்ஸுவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி உங்க யாருக்குமே எதுவும் தெரியாதுடா. ஆனா செக்டர் லீடர் கிட்ட சீனியர் எக்ஸு டைரக்டா பேசி ஆன்மேன் டிசேபிள் ஆவறதுக்கு தான் விரும்புறேன்னு சொன்னாரு. அத நாங்க 2 பேரும் எங்களுடைய கண்ணால பார்த்தோம்டா. ஆனா செக்டர் லீடர் வந்து யக்ஷ உஷாவை ஒரு கோட் டிசேபிளா தான் ஆக சொன்னாரு. ஆனா யக்ஷ உஷாவே வாலண்டரியா அவர் ஒரு ஆன்மேன் டிசேபிள் ஆவறதுக்கு விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த பதவியை விட்டுட்டு வந்துட்டாருடா. ஆன்மேன் டிசேபிள்ன்றது லோவஸ்ட் பொசிஷனா இருந்தாலும் நம்மளுக்காக யக்ஷ உஷா இருக்காருடான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு சொல்றதெல்லாம் உண்மைதானா? இவன் வாலண்டரியா தான் இந்த பொசிஷனை வாங்கிக்கிட்டு வந்தானான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல போய்கிட்டு இருந்துச்சு. இந்த 2 ஜூனியரும் வந்து என்னுடைய மானத்தை காப்பாத்திட்டானுங்க. நான் இன்னும் எதனா எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு என்னுடைய பேரை காப்பாத்திக்கணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, நீங்க 2 பேரும் எனக்காக அவனுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்கடா. அவனுங்க என்ன புரிஞ்சுக்காம போனாலும் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒலிம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவர் ரொம்ப அற்புதமான ஆளுன்னு அவனுங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சீனா போச கொடுக்க அவனுங்க 2 பேரும் வந்துகிட்டு பூவை ஹீரோ மேல போட்டுக்கிட்டு இருக்கவும் அங்க நின்னுகிட்டு இருக்கிறவனுங்களும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க, நம்ம எல்லாரும் சீனியர் எக்ஸுவை போயிட்டு கொஞ்ச நேரத்துல சந்தேகப்பட்டுட்டோமே. இவர் இப்ப போட்ட சண்டையும் நம்ம ஒரு நிமிஷத்துலயே மறந்து போயிட்டோமே. கீழே இருக்கிற ஒரு வெப்பனையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் பொறுக்கி போடுடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சான். நீங்க எல்லாம் கரெக்டா தான்டா சொல்றீங்க. அவர் நம்மளுடைய ஒலிம்பிக்குக்காக சண்டை போட்டாரு. ஆனா நம்ம அவரையா சந்தேகப்பட்டுட்டோமே. இதை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. நீ கரெக்டா தான்டா சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸு கிட்ட இருக்கிற திறமைக்கும் அவருடைய கேரக்டருக்கும் அவர் ஒலிம்பிக்கோடைய சக்சஸரா வரத்துக்கு ரொம்ப ஒர்த்தானவருடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. கடைசியா எவனோ ஒருத்தன ஒலிம்பிக்கோடைய சக்சஸரா வரத்துக்கு ஒத்தானவனு சொல்லிட்டானுங்க. அப்படி நம்ம ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, இதுக்கப்புறம் நான் தாவோ செக்டோடைய சக்சஸரா வரத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்க எல்லாரும் நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒலிம்பிக்கோடைய சக்சஸர் யக்ஷ உஷா, ஒலிம்பிக்கோடைய சக்சஸர் யக்ஷ உஷா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கவும், சீனியர் யக்ஷு, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வெப்பனையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப வேகமாவே வேலை பார்த்திருக்கடான்னு ஹீரோ சொல்லவும், சரி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும், ஒரு நிமிஷம் இருறான்னு ஹீரோ கூப்பிட, சீனியர் எக்ஸு, இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏபிடு வேணுமான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ கரெக்டா கெஸ் பண்ணியிருக்கன்னு ஹீரோ சொல்ல வரவும், நிறுத்துறா, யாரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சீனியர் எக்ஸு கோட் டிசேபிள் பதவியே வேணும்னு சொல்லிட்டு வந்தாரு. உன்னுடைய கொஞ்சம் பணத்துக்கு தான் அவர் ஆசைப்பட போறாரா? கிளம்புடா இங்க இருந்துன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அப்படி சொல்லியே இருக்க கூடாதுரா. அது எங்க சீனியர் யக்ஷ உஷாவை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குதுரான்னு குண்டம் சொல்லவும், ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே சைலண்டா எதுவும் தெரியாத மாதிரி நின்னுகிட்டு இருக்க. எங்களுடைய சீனியர் யக்ஷ உஷா ரொம்ப நல்லவருடா. உன்னுடைய குப்பம் பணத்துக்கெல்லாம் அவர் ஆசைப்பட மாட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய மனசு ஃபுல்லாவே கெட்ட எண்ணம் தாண்டா இருக்குன்னு குண்டம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுங்க சொல்றதும் சரிதான். நான் எப்பயும் பணத்தை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரி சீனியர் யக்ஷ உஷா, நீங்க என்னவோ கேட்க வந்தீங்களே, அது என்னன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போய்கிட்டு இருக்கே. நான் உண்மையிலே காசு கேட்கறதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். இவனுங்க நடுவுல வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டானுங்களே. இப்ப நான் அவன்கிட்ட காசையும் கேட்க முடியாது. நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணுமே. எப்படி நான் இதை சரி பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற லெட்டரை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னா இந்த வால் லெட்டரை கேன்சல் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கிளிக்கவும் அதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காவ, சைட்ல இருந்தவனுங்களும் அதை பார்த்து ஐயோன்னு ஷாக்காவ, என்னுடைய ஒலிம்பிக்கை சேர்ந்த லீடர் வந்து 6 டிவிஷன்களுக்கும் தலைவருடா, நீ கொடுத்த இந்த வால் லெட்டரை நான் இங்கேயே கேன்சல் பண்றேன், நீ போயிட்டு வாய்டு கிட்ட சொல்றா. இதுக்கப்புறமும் நீங்க ஒலிம்பிக்க சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனையே வால் லெட்டரை சென்ட் பண்ண சொல்லுடா, இல்லனா எங்களால அதை ஏத்துக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கேட்டு அவன் ஷாக் ஆயிரான். சைட்ல இருந்தவனுங்களும் லைட்டா ஷாக் ஆயிட்டு சூப்பரா சொன்னாருடாடி, நம்மளுடைய ஒலிம்பிக்கு இவர மாதிரி ஒருத்த தாண்ட தேவாடி, சூப்பரா சொன்னாருடா சீனியர் எக்ஸியூஸா, நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நாங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, நான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், இது மூலியமா ஒலிம்பிக்கோடைய மானத்தையும் நான் காப்பாத்திருக்கேன் நீ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. அவன் அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஒன்னும் பண்ண முடியாம அங்க இருந்து திரும்பி போயிடறான். எனக்கு தெரியும்டா ஒன்னால இப்போதைக்கு வீட்டுக்கு மட்டும்தான்டா போக முடியும்னு அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் செக்டர் ரூல்ஸையே மதிக்க மாட்டான், இவன் உண்மையிலே ஹேண்ட்மேன் டிசேபிளா தான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். சரி பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை இருக்குடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும், சீனியர் எக்ஸியூ எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லடா, அவரை பத்தின பெருமை நம்ம ஊர் ஃபுல்லா நம்ம பரப்பணும்டான்னு அவனுங்க 2 பேரும் சொல்லவும், ஆமாண்டா நீங்க சொல்றதும் சரிதான், வாங்க நம்ம சீக்கிரமா போயிட்டு மத்தவங்க கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிடறானுங்க. முதல்ல இருந்ததை விட இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க அதிகமாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னுடைய கல்டிவேஷன் சக்தி அதிகரிச்சு தாவோ செக்டோடைய சக்சஸர்ன்ற பதவியை என்னுடையதான் ஆக்கணும். அந்த பதவியை நான் கூடிய சீக்கிரத்திலே அடைஞ்சிருவேன். சரி போயிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு எனக்கு பெரிய விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு, நான் போயிட்டு அதை என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடறான். சீனை கட் பண்ணா நம்ம தாத்தா ரொம்ப கோவமா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் தாவோ செக்டோடைய சக்சஸர்னு சொல்லிட்டு இருப்பான். செக்டர் ரூல்ஸை மீறிக்கிட்டு வால் லெட்டர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானா, அவன்கிட்ட திறமை இருக்குன்ற ஆணவத்தில் அவன் ஆடிக்கிட்டு இருக்கானாடா. நீ எக்ஸியூஸா கிட்ட போயிட்டு வெப்பன் பீக்கெல்லாம் அவனுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துருக்கேன்னு சொல்லு அப்படின்னு செக்டர் லீடர் கடுப்பா சொல்லிட்டு இருக்க, ஆனா சீனியர் எக்ஸியூ நம்ம ஊர்ல இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்காரு, அவரை போயிட்டு நம்ம இந்த மாதிரி நடத்தலாமான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நான் தான்டா தாவோ செக்டோடைய லீடரு, என்னுடைய ஆர்டரை மீறத்துக்கு எவனுக்குமே உரிமை இல்லை, சீக்கிரமா அவனை அங்க போக சொல்றான்னு செக்டர் லீடர் சொல்லிட்டு இருக்க, எஸ் மாஸ்டர் நான் அதுக்கான ஏற்பாடை எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, தாத்தா கடுப்பா உக்காந்துக்கிட்டு நீ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் பிரச்சனையை கொடுக்குறேன் நான் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஒரு வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு அந்த உடைஞ்சு போன வெப்பனை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் பாலா மாத்தி அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவனுடைய கல்டிவேஷன் பவரை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.